எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. துண்டு புராணம். இன்று வேட்டி சட்டையே காணும். பொங்கல் அணியும் யூனிபாரம் அது மாதிரி ஆகிவிட்டிருக்கிறது. இதனால் துண்டை யார் நினைவித்திருக்கப் போகிறார்கள்? அதனால் அடுத்த தலைமுறைக்கு துண்டின் மகிமையை பதிவு செய்து வைக்க வேண்டும். துண்டு என்பது வெறும் ஒரு முழத்துணி அல்ல. கிராம கலாச்சாரத்தில் அது முக்கிய கௌரவமான இடத்தை வகிக்கிறது. துண்டு போடாமல் பெருசுகள் வெளியே கிளம்பவே மாட்டார்கள். துண்டு நம் தோளில் அமர்ந்தால் நமக்கு மரியாதை. அதே துண்டை இடுப்பில் கட்டினால் பிறருக்கு மரியாதை. தோளில் துண்டை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகிறவர்கள் இறைவன் முன்பு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொள்வது சாமிக்கு மரியாதை. துண்டை எடுத்து தலையில் கட்டினால் களத்து இறங்கி புகுந்து விளையாடி தயாராகிவிட்டார் என்பது அர்த்தம். முந்தைய காலத்தில் சட்டையெல்லாம் கிடையாது. துண்டுதான் சட்டை. பழைய சரத்குமார் படங்களில் நாட்டாமை விஜயகுமார் உடல் முழுக்க சந்தனத்தை பூசிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு தான் உலா வருவார். சட்டை போட மாட்டார். அதில் புலிநகை சங்கிலியும் தெரிந்தால் நாட்டாமை, தெரியாவிட்டால் அவன் பூட்டாண்மை. உட்கார் முன் துண்டை எடுத்து திணையில் சுத்தம் செய்யாமல் பெருசுகள் உட்கார மாட்டார்கள். திண்ணையா அப்படின்னா என்ன என்று கிட்ஸ் கேட்பாங்க. அதற்கு தனியாக எழுத வேண்டும். பெரியவர்கள் கோபம் வந்தால் துண்டை முறுக்கி சிறுசுகள் அடிக்கலாம். அது அடித்தது மாதிரியும் இருக்கும், அவர்களுக்கு வலிக்காது. கோபம் வந்து வெளியேறினால் அதற்கு சொற்றொடரே துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு போயிட்டாரு என்பதுதான். யாரும் வேண்டாம் என சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுபவன் கூட துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு தான் போவான். காரணம், துண்டில் ஏதும் இல்லை, ஒளிச்சு வச்ச எதையும் எடுத்துக்கிட்டு போகலேன்னு பார்த்துக்கோ என்பதற்கான அடையாளம். தவிர வீட்டை விட்டு போகும் வழியில் மரத்தடியில் தூங்க வேண்டுமெனில் இன்ஸ்டண்ட்டாக துண்டு படுக்கையாகும். துண்டே படுக்கையாகும். குளிரடிச்சால் மேலே போற்றி தூங்க உதவும் போர்வையாகவும், சளி பிடித்தால் துண்டை இன்ஸ்டன்ட் கர்ச்சிப்பாகவும் ஆகும். வெயில் அடிக்குதா, துண்டு தான் தொப்பி. தவிர ஊழல் காற்றில் வேட்டியே பறக்கும் ரிஸ்கா, துண்டை பெல்ட் போல இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம். துயரத்தில் கண்ணீர் சிந்தும்போது உடனடியாக கண்ணீரை துடைத்துவிடும் துண்டுதான் உடன்பிறவா சகோதரன், இடுக்கண் களையும் நண்பன். அடி உதை வாங்கியவன் துண்டை கீழே போட்டுவிட்டு தப்பித்து ஓடினால் அதற்கான சொற்றொடர் துண்டை காணோம் துணை காணோம் என ஓடினான் என்பதே. சோகமான விஷயம் நடந்தால் துண்டை தலையில் முக்காடாக போட்டுவிட்டு உட்காருவர். அப்படி உட்கார்ந்தால் பெரிய சோகம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். வரவங்கெல்லாம் என்னப்பா கப்பல் கவுந்துருச்சான்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு மொழி. ரொம்ப அவமானகரமான விஷயம் நடந்தால் துண்டால் தலையை மூடிக்கிட்டு ஊருக்குள் உலாவுவார்கள். முள்ளுக்காட்டில் நடக்கையில் வேட்டிக்கு இருந்தால் உடனடியாக மானம் காக்கும் தோழன் துண்டு. அப்போதும் துண்டு வேட்டியாகும். பஞ்சாயத்தில் பிரச்சனை வந்தால் துண்டை போட்டு தாண்டி சத்தியம் செய்யலாம். அந்த அளவு தன்மானம் மரியாதையுடன் தொடர்புள்ள விஷயம் துண்டு. இன்னமும் கிராமங்களில் தான் சொல்லுது உண்மை. வேணும்னா துண்டை போட்டு தாண்டுகிறேன் என்பார்கள். சந்தையில் பேரம் பேசும்போது விரல்களை துண்டால் மூடிக்கிட்டு பேரம் பேசுவோம். அதுக்குத்தான் தனி துண்டு மொழி இருக்குது. காய்கறி விற்கிறவங்க துண்டை எடுத்து சும்மா தலையில் கட்டி அதுக்கு மேலே கூடை வைப்பாங்க.
தலையில் நேரடியாக பாரத்தை குறைப்பதற்காக. எவ்வளவோ ஏன் நாட்டின் பட்ஜெட் தாக்கல் சமயம் பற்றாக்குறை வந்தால் பட்ஜெட்டில் துண்டு விழுந்தது எனத்தான் பத்திரிகைகளில் சொல்வார்கள். கேஷுவலாக அணிவதற்கு பட்டாப்பட்டி கலர் துண்டு, அபிஷையலா அணிய வெள்ளை துண்டு, விசேஷத்துக்கு அணிய பட்டு துண்டு. இப்பேற்பட்ட துண்டை இப்படி யாரும் சட்டை பண்ணுவதே கிடையாது என்பது பெரும் வருத்தம். இறுதியில் அதே துண்டு கிழியும் போது கோவணமாக மாறி மானத்தை மறைப்பதற்குத்தான் அதன் உச்சக்கட்ட பரிணாமம், உயரிய தியாகம். அதனால் இப்படியெல்லாம் துண்டு புராணத்தை துண்டு துண்டாக பதிவு பண்ணி வச்சா வருங்கால தலைமுறைக்கு துண்டின் மகிமை தெரியும். பள்ளியில் படிக்கச்ச கூட பிட் அடித்த கூட துண்டு சீட்டு வச்சிருந்து துண்டின் மதிப்பை குறைக்கப்படுகிறது. இதுதான் நம்முடைய காலத்தின் மிகப்பெரிய சோகம். துண்டை பற்றி புரிந்து கொண்டோம். அந்த காலத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அதற்கு தனியான மகத்துவம் உண்டு. துண்டு புராணம் என்று கூறிக்கொண்டு நாமும் பழைய கலாச்சாரத்தை பழைய வழக்கங்களை பயன்படுத்தி கொள்வோம், வளர்த்து கொள்வோம், அதை நிலைநாட்டுவோம் என்று கூறிக்கொண்டு ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.